ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பிகேஸ் மோட்டோ விலாக். ஸோ என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. ஸோ 2 வருஷத்தில் 30,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நம்ம ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலாமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மேபி ஓனர்ஷிப் ரிவ்யூவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ ஓனர்ஷிப் ரிவ்யூவாக இருக்கலாம். உங்களுக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே காட்டியிருந்தேங்க, எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, லாஸ்ட் சாட்டர்டே போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட ஒரு விஷயம் தான். அந்த பார்சலில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பொருள் வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஒரு பொருளை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Xpulse 200க்கான மெயின் ஸ்டாண்டு. ஸோ Xpulse 200க்கு மெயின் ஸ்டாண்டுன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆஃப் ரோடு வண்டிக்கு மெயின் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். பெரிய ஸ்பீட் பிரேக்கில் விட்டிங்க அப்படின்னா கீழே தட்டுப்படும் தான். ஆனாலும் இந்த வண்டிக்கு மெயின் ஸ்டாண்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டூரிங்காக வண்டியில் ஃபுல்லாக லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி நிப்பாட்ட முடியாது, வண்டி சாஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ மெயின் ஸ்டாண்டு ரொம்ப முக்கியம் இந்த வண்டிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டியூப் டயர். ஸோ அதனால் பஞ்சர் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகன்றதுனால, பஞ்சர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பஞ்சர் போடுறதுக்கும் மெயின் ஸ்டாண்டு ரொம்ப அவசியம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ Xpulse 200க்கு ஷோரூம்லேயே வந்து மெயின் ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 ருபீஸ் வரும். ஃபிட்டிங் வந்து 150 சம்திங், அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்துடும் இதோட அமௌண்ட்டு. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஸ்டாண்டு இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் நான் வண்டியில் மெயின் ஸ்டாண்டு போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அது என்ன கேட்டாங்கன்னா, வண்டி ப்ரோ எங்கே மெயின் ஸ்டாண்ட் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஷோரூமில் தான் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி பாருங்கிறது. ஷோரூமில் எல்லாரும் கேட்டுட்டு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் இல்லைன்னு சொல்லவும், நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து சில பேருக்கு வாங்கி கொரியர்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். மதுரைக்கு ஒருத்தருக்கும் சேலத்தில் ஒருத்தருக்குலாம் சென்ட் பண்ண நான். பட் ஆனாலும் எல்லாரும் மெயின் ஸ்டாண்ட் கிடைக்கலன்னு சொல்லவும் தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்ககிட்ட இன்னொரு வண்டியிலையும் மெயின் ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு AJAY இண்டஸ்ட்ரியில் சொல்லி இந்த வண்டிக்கான மெயின் ஸ்டாண்ட் ரெடி பண்ணோம். எக்ஸாக்ட் ஷோரூமில் என்ன வருதோ அதே மாதிரி மெயின் ஸ்டாண்ட் நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ இது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க வந்து ஷோரூமில் ஸ்டாக்கு தரத்தே கிடையாது, எல்லாருக்குமே வாண்டட் இருக்குது, அவங்க வந்து ப்ரொடக்ஷனே பண்ணுறது கிடையாதுன்றப்போ ஸோ நாங்கள் தேவையான தரணுன்றதுக்காக ரெடி பண்ணது. ஸோ இப்போதைக்கு AJAY இண்டஸ்ட்ரியில் மெயின் ஸ்டாண்டு Xpulseக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து AJAY இண்டஸ்ட்ரியோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவர்கிட்ட கால் பண்ணியோ இல்லை இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களோட மெயின் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். AJAY இண்டஸ்ட்ரி பற்றி சில டவுட்ஸ் இருக்கும் சில பேருக்கு. இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நடுவில் வேறு மீடியேட்டர் இல்லாமல் டேரெக்டாக செல் பண்ணுறதுனால அவருக்கு ப்ரைஸ் கம்மியாக தர சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ட்ரஸ்டட் பர்சன் தான், ஏன்னா அவரும் எங்கள் கூட இருக்க ஒரு கோ ரைடர் தான். ஸோ நான் இவ்வளோ நாள் நானும் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட பொருள், என் சேனலில் பார்த்து நிறைய பேர் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த ப்ராடக்ட்டு எந்த கிடையாது, AJAY இண்டஸ்ட்ரியோடது. மறுபடியும் சொல்லிடுறேன், அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், பொருளை சைட் பை சைட் கம்பேரிசன் எல்லாமே காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். என்னோட வண்டியில் ஒரிஜினல் மெயின் ஸ்டாண்ட் இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் புது ஸ்டாண்டை. இன்கேஸ் யாராவது பழைய ஸ்டாண்ட் வச்சிருந்து உடஞ்சிருச்சுனா கூட இந்த ஸ்டாண்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புது ஸ்டாண்டு தான் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் ஸ்டாண்ட் விஷயத்துக்கு போகிறது முன்னாடி சைட் ஸ்டாண்டில் பார்த்துருவோம். சைட் ஸ்டாண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப சாயுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதை நான் ரிசால்வ் பண்ணிவிட்டேன். அது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட்டு உங்கள் சைட் ஸ்டாண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெல்டிங் வைக்கணும். சைட் ஸ்டாண்ட் அதிகமாக முன்னாடி போகிறதுனால தான் வந்து வண்டி ரொம்ப சாயும். ஸோ அப்படி சாயாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு வெல்டிங் வைக்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்டிங் வச்சு கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்ட் ஸ்டாப்பர்னு சொல்லணும். அது இந்த பாயிண்டில் தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ராடு வச்சு வெல்டிங் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா சைட் ஸ்டாண்ட் ஃபுல்லாக கீழே இறங்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது மெயின் ஸ்டாண்டு வரும். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா வண்டியை நீங்கள் ரைட் சைடில் கீழே படுக்க வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ பழைய ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் ஜஸ்ட் இந்த காற்று பின்னை ப்ளக் அவுட் பண்ணணும். பழைய ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா நெட்டில் வராது, காற்று பின் மட்டும்தான். இந்த காற்று பின்னை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஸ்ப்ரிங்கை எடுத்துடணும். ஸோ பழைய ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ப்ரிங்கே ரிமூவ் பண்ணிடணும், காற்று பின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஒரு சென்டர் ஆக்சல் இருக்குல்ல, அது தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆக்சல் கீழே விழுந்துடும். உங்களுக்கு மெயின் ஸ்டாண்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ அப்படியே இதை ரிவர்ஸில் பண்ணணும். அண்ட் தென் சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஸோ வீடியோவில் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாண்டு, கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்டாண்டு. ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புது ஸ்டாண்டு, AJAY இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டு. ஸோ சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சல், அதை செட் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு வண்டியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் பைக்கோட கீழ் பகுதியில் இருக்கிறது. ஸோ வண்டியோட ரைட் சைட்லேருந்து காட்டிடுறேன் எப்படி நம்ம ஆக்சலை உள்ளே போடணும் அப்படின்றது.
ஜஸ்ட்டு அந்த 2 ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது காட்டுறேன். இப்போ நான் சைட் ஸ்டாண்ட் மெயின் ஸ்டாண்டை வச்சுட்டு அதை உள்ளே போட வேண்டியது இருக்கும். எப்படி போடணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதில். அதுக்கப்புறம் உங்கள் மெயின் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு டயரில் ஹோல்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு கீழ் பக்கத்தில் இருந்து ஆக்சிலை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உள்ளே போயிடும். ஸோ அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சு. அது ஜஸ்ட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் காட்டர் பின் போட்டுட்டு ஸ்ப்ரிங்கை இழுத்து மாட்ட வேண்டியது தான் வேலை. ஸ்ப்ரிங் இழுத்து மாட்டினீங்கன்னா மெயின் ஸ்டாண்ட் மாற்ற வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான வேலை. நீங்களே ஜஸ்ட்டு வீட்டிலே உட்காந்து பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இதுக்காக தனியாக மெக்கானிக் ஷாப் போவேன்னா அதுக்கப்புறம் வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டியில் மெயின் ஸ்டாண்ட் போடுற வேலை மிஞ்சும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து சைட் பை சைட் கம்பேரிஷன் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஷேக்ஸ்பியரோட வண்டியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கம்பெனியோட ஒரிஜினல் மெயின் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போட்ட ஆஃப்டர் மார்க்கெட் மெயின் ஸ்டாண்ட் ரெண்டுத்தையுமே சைட் பை சைட் கம்பேரிஷன் பார்த்துருவோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் போட்டதில் ஒரு நல்ல ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. எக்ஸாக்டாக ரெண்டுத்தையும் ஒரே ஹைட்டில் தான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்லாவே ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நீங்களே பார்த்துலாம். லெஃப்ட்டில் இருக்க வண்டியில் ஆஃப்டர் மார்க்கெட்டும் ரைட்டில் இருக்க வண்டியில் இது வந்து ஒரிஜினல் ஸ்டாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தான் கேப் இருக்கும். ஆனால் இதுவே பக்கத்தில் இருக்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் தெரியுது. மேபி டயர் தேஞ்சதுனால கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்டாண்டில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரிஜினலோட ஆஃப்டர் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இருக்கா புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து நான் கீழே தான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் சைட்லேயே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல புரியல, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஎஸ் மோட்டோவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன் நான் மற்ற வண்டிக்கான ஆக்சரிஸும் பண்ணலாமான்ட்டு. நிறைய பேர் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் காட்டியிருந்தீங்க, பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ முன்னாடி ஆள் கிராஸ் பண்ணுறதும் பிரேக் அடித்தா பின்னாடி வந்து 2 பேர் டமால் இஷ்னு கீழே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அது பாசிட்டிவ் சைன் தான் காட்டியிருந்தீங்க எல்லோரும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் மற்ற வண்டியும் எடுத்து பண்ணலான் இருக்கேன். ஒரு நல்ல ஆக்சரிஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.